வெல்கம் டு கார்னவிஸ் ஃபுட் வேர்ல்ட். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏரா மிளகு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு நம்ம 1 கிலோ ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு தேவையான வடகம். ஆல்ரெடி இந்த வடகம் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வடகம் ரெடி ஆகிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த வடகத்தை போட்டு கொஞ்சம் லேசாக பொரிய விட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால இதில் வெங்காயம் தக்காளி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 கிலோ ப்ரானுக்கு இது கரெக்டான அளவு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் கிரேவிக்காக சொல்கிறது. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரானுக்கும் இதிலே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரானை லேசாக கிளறி விட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சம் கடைசியாக நம்ம ட்ரை ஆகி வரும்போது அப்போ சேர்த்தா போதும். இப்போ ப்ரான்லேருந்து தண்ணி வெளில வர ஆரம்பிக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 minutes குக் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ப்ரான் நல்லா தண்ணி விட்டுருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ப்ரான் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ப்ரான் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த பாருங்க. இப்போ இந்த எக்ஸஸ் வாட்டர் மட்டும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வச்சுருக்க பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 minutes வரைக்கும் வதக்கி விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.